சிறிய சலசலப்புக்கு அப்புறம் மீண்டும் ஆட்டத்தை சந்திக்க ரெடி ஆகிட்டோம். நல்ல ஒரு எனர்ஜியோட 2 டீம் விளையாண்டுருக்காங்க. ஆஹா 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 சொல்லி அடித்தா கில்லி விஜய் மாதிரி அடித்தாருங்க பக்ரீதீன் ப்ரோ. ஆஹா அடுத்த பால் ஷாட்டுங்க, கொஞ்சம் லாங்கில் போயிருக்கு. கேட்ச் கிடைக்குமா? கேட்ச் கிடைக்கல. நல்ல ஒரு பேட்டிங் நல்ல ஒரு யோசிக்கிறாங்க. ரஹ்மான் ப்ரோ நல்லா அங்கே வந்து பால் போட்டிருக்காங்க. கொஞ்சம் வந்து அவருக்கு சலசலப்பு இருக்குது. பரவாயில்ல, நல்ல ஒரு பிளானிங் இருக்காங்க. 2 டீமுமே பயங்கரமான டீமுங்க. 2 டீமுமே பயங்கரமான டீமு. ஹவாலி வாரியர்ஸும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, ட்ரீம் கிரிக்கெட்டும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ நல்ல ஒரு போட்டி. அடுத்த பந்து ஆஹா கொடுத்தாருங்க. குண்டு மாதிரி கொடுத்தாரு, அடித்தார். அந்த மாதிரி அடி. நல்ல ஒரு ஷாட்டுங்க, நல்ல ஒரு ஷாட். 4 போயிருக்குங்க. நல்ல ஒரு ஷாட், ஒரு 4ங்க. நல்ல ஒரு பேட்டிங் இருக்குது. ஃபீல்டிங் கொஞ்சம் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது போல இருக்குது. இருந்தாலும் அவங்களும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. இங்கே ஒரு டாட்டுங்க. உமர் ப்ரோ இங்கே ஒரு டாட் வச்சுக்கலாம். உபைத் ப்ரோ ஆஹா ஷாட்டுங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. 6ங்க. அங்கே 6. பக்ரீதீன் ப்ரோ பயங்கரமாக ஒரு ஷாட் ஆடி பிளானிங் பாருங்கள். அவர் நிற்கிற ஸ்டைலை பாருங்கள். ஸ்டைலு தான் இது, சூப்பர் ஸ்டைலு தான். அது மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பால் பேட்டை தூக்கிட்டாருங்க, போட்டார். கொஞ்சம் மேலே போயிருக்கு. கேட்சா இல்லைங்க, கேட்ச் இல்லைங்க, விட்டாச்சுங்க. அங்கே இங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங் யோசிக்கிறாங்க, கிடைக்குமா கிடைக்காதான்னு. அவருக்கு லக் இருக்குங்க, கிடச்சிருச்சுங்க. விக்கெட் இல்லை. ஸோ ஒரு சிங்கிள். 4 ஓவர் முடிவில் 50ங்க. டீம் செஞ்சுரி வந்துருச்சு. நோ விக்கெட். சூப்பர் ஒரு பேட்டிங், சூப்பர் ஒரு ஃபீல்டிங்க. நெக்ஸ்ட் ஓவர் நஜுதீன் போட வருகிறார். விஜய் ப்ரோவும் பக்ரீதீன் ப்ரோவும் பயங்கரமாக வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பிளானிங்கோடு இருக்குது. ஆஹா அங்கே தேவையில்லாமல் அவங்க வந்து ஒரு பால் டாட் பண்ணிட்டாரு. அந்த பிளான் பண்ண பால் அவருக்கு கிடைக்கல. அடுத்த பால் கிடைக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு முன்னாடி வராரு. நஜ்முதீன் ப்ரோ அடுத்த பந்தை பயங்கரமாக வீசுறாரு. அடிச்சாருங்க அந்த ஒரு அடியை. நல்ல ஒரு ஷார்ட் கேப்பில் அந்த நல்ல ஒரு சிங்கிள் வச்சுட்டு வந்துட்டார். குட் ஃபீல்டிங், குட் பேட்டிங், சூப்பருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் ப்ரோவும் 24 அடிச்சிருக்காரு, பக்ரீதீன் ப்ரோவும் 24 அடிச்சிருக்காங்க. செம்ம பேட்டிங்கில். ப்ரோ சாரி ப்ரோ ஃபீல்டிங் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இல்லை பின்னாடி வந்துருச்சுன்னா எங்கிட்ட ஓடி இருக்கேன். எங்கே ஓடுன்னு எனக்கே தெரியாது. நல்ல ஒரு ஷாட்டுங்க. அங்கே ஷாட்டுங்க. ஃபீல்டிங்கில் இங்கே ஒரு ஜாலியாக இருக்காங்க. அங்கே ஒரு சின்னதாக வந்து டைமிங் அவருக்கு செட் ஆகக்கூடாது. ஜல்லிக்கட்டில் மாடு பார்த்துருக்கீங்களா? பாயும் பார்த்தீங்களா பின்னாடி போய்ட்டு? அது மாதிரி பாஞ்சு வந்து ஒரு போட வருகிறார். சிறந்த ஒரு ஃபீல்டிங்.
சிறந்த ஒரு ஃபீல்டிங்க. அதே மாதிரி அந்த பந்தை போட வருகிறார். இங்கே ஒரு டாட்டுங்க. நஜிபுதீன் ப்ரோ வெறும் 4 ரன்னு கொடுத்து அவர் ஓவரை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. 5 ஓவர் முடிவில் 54, நோ விக்கெட். நல்ல ஒரு பேட்டிங், நல்ல ஒரு ஃபீல்டிங். நான் சொன்னேன் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, 2 டீமுமே நல்லா ஃபயரான டீமு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சிக்கிறதில்ல. வாலி வாரியர்ஸ் டீம் கிரிக்கெட். வெற்றி தோல்வி வீரனுக்கு சகஜங்க. அந்த மாதிரி தாங்க 2 டீமுமே வந்து நல்ல ஒரு ஜாலியோட மைண்ட் செட்டோட இருக்காங்க. ஃப்ரெண்ட்லி மேட்சாக இருந்தாலும் சரி, பெட் மேட்சாக இருந்தாலும் சரி, வெற்றி தோல்வி வீரனுக்கு சகஜம். அடுத்த பந்துங்க, அடுத்த பந்து அங்கே ஒரு டாட்டுங்க. அமீர் ப்ரோ செகண்ட் பால் போடுவார். ஷாட்டுங்க, அங்கே நல்ல ஒரு ஷாட்டுங்க, நல்ல ஒரு ஷாட்டுங்க, நல்ல ஒரு ஷாட்டு. 6 ரன்களுங்க. அருமையான ஒரு 6 சொயின்னு போடுச்சு. சூப்பர் 6, சூப்பர். நல்ல பேட்டிங், நல்ல பேட்டிங், குட் ஃபீல்டிங். அடுத்த பவுலிங், அடுத்த பாலிங் தூக்கி அடித்தார். விக்கெட்டா, விக்கெட்டா, விக்கெட்டா? விக்கெட். சூப்பர் கேட்சுங்க, சூப்பர் கேட்ச், சூப்பர் விக்கெட்டுங்க. நல்ல பேட்டிங், நல்ல ஒரு பேட்டிங்க விஜய் ப்ரோ. 17 பாலுக்கு 32 கொடுத்துருக்காருங்க. சூப்பர் பேட்டிங், சூப்பர் பேட்டிங், சூப்பர் பேட்டிங். விக்கெட்டை பறி கொடுத்துட்டு விஜய் ப்ரோ போயிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சின்னி ப்ரோ, சிஎஸ்கே. அமீர் ப்ரோ தளராம பந்து போடுறாரு. நல்ல ஒரு பாலுங்க. அவுட்னு கேட்குறாங்க, அவுட் இல்லைங்கிறாங்க. ஓகே, செம டாட்டுங்க, செம டாட்டு. சின்னி ப்ரோ கொஞ்சம் யோசிக்கிறாங்க, யோசிச்சு விளையாடுறாங்க. ஷாட்டுங்க, அங்கே நல்ல ஷாட்டு. 4ங்க. சின்னி ப்ரோ அங்கே 4 அடிச்சிருக்காரு. சூப்பர் பேட்டிங், சூப்பர் ஃபீல்டிங். 6 ஓவர் முடிவில் 1 விக்கெட், 65. நல்ல ஒரு ஸ்கோருங்க, நல்ல ஒரு ஸ்கோர். அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளானிங் இருக்குது. 2 பேட்ஸ்மேனும் புன்னகையோடு இறங்கிட்டு இருக்காங்க. அடித்து தூள் கலப்பலாமாமே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் இறங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் பால் டாட்டுங்க. நெக்ஸ்ட் பால் டாட். நல்ல ஒரு ஷாட்டுங்க, அங்கே நல்ல ஒரு ஷாட்டில் அங்கே ஒரு 2 ரன்னு. சூப்பர், சூப்பர், சூப்பர். தாஜ் ப்ரோ நல்ல ஒரு பவுலிங் போட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பேட்ஸ்மேன் இறங்கி அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஒரு சிங்கிளுங்க. டீம் மொத்தமும் ஃபீல்டிங் டீம் மொத்தமும் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜ் ப்ரோக்கு. வைடுங்க, ஒரு வைடு. சின்னி ப்ரோக்கு அங்கே ஒரு வைடு. நல்லா ஒரு பிளான் பண்ணுறாங்க சின்னி ப்ரோ. பக்கரதீன் ப்ரோ ரெடியாக இருக்காங்க அந்த பிளானுக்கு. ஆஹா, தூக்கி அடிக்க பந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போணுச்சுங்க. கேட்சா 6ங்க. நல்ல ஒரு 6ங்க. பயங்கரமாக அடிச்சு பயங்கரமாக ஒரு டீம் ஒர்க்கோட பார்க்குறீங்க. அங்கே பயங்கரமான ஒரு ஷாட்டுங்க. அடுத்த பந்துங்க,
அடுத்த பந்து கிடச்சிருந்தா அது கண்டிப்பாக போயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு ஆஹா அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங்கில் ஒரு ரன்னுங்க. சூப்பர் பிளானிங்க, செம பிளானிங்க. சின்னதாக ஒரு சலசலப்பில் ஒரு சொதப்பல். பரவாயில்ல, ஒரு ரன்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரன்னை விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிருதீன் ப்ரோ அவங்க போட வருகிறார். ஏழு ஓவர் முடிவில் 76ங்க, ஒரு விக்கெட்டுங்க ட்ரீம் கிரிக்கெட். ஹவாலி வாரியர்ஸ் தன்னோட ஸ்கோரை விட்டு கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோட ஹவாலி வாரியர்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. தஜ்முதீன் ப்ரோ அவங்க பார்த்தீங்கன்னா பேட்டிங் பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. பவுலிங் அவங்க போகிறாங்க ஸ்பாட், ஃபீல்டிங் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. ஷிமி ப்ரோ ரெடியாக இருக்காங்க அந்த பந்தை எதிர்கொள்ள. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆஹா சிங்கிளுங்க, இங்கே ஒன்று சிங்கிளுங்க, பயங்கரமான சிங்கிள், செம ஒரு பிளேஸ். நெக்ஸ்ட் பாலுங்க, அவரோட பந்து போடுற இடத்த மாற்றி ஸ்டிக்கு சொல்லி பந்து போடுறாரு. ரெடியாக இருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள்ங்க. பக்ருதீன் ப்ரோ ஒரு சிங்கிள் வச்சுட்டு போயிட்டார். பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க, நல்ல ஒரு ஷாட்டு, ஒரு சிக்ஸுங்க. 6 பயங்கரமான ஒரு 6. நல்ல ஒரு டீம் ஒர்க் அங்கே இருக்குது. சூப்பர் பேட்டிங், சூப்பர் ஃபீல்டிங். அடுத்த பாலுங்க, அடுத்த பாலும் அங்கே ஒரு நல்ல ஷாட் இருக்குங்க, நல்ல ஒரு ஷாட் இருக்குது, ஒரு சிங்கிள். பக்ருதீன் ப்ரோ பேட்டை தட்டிகிட்டு இருக்காரு. நல்லா எனக்கு தெரிஞ்சு இந்த பால் 6 போகும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, 6க்குலாம் ஆசைப்படக்கூடாது. நல்ல ஒரு பிளான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க பக்ருதீன் ப்ரோ. இங்கே ஒரு டாட்டுங்க. 8 ஓவர் முடிவில் 87, ஒரு விக்கெட்டுங்க. நெக்ஸ்ட் பவுலர் அரஃபாத் ப்ரோ. ஷினி ப்ரோ அங்கே தயாராக இருக்காங்க. அங்கே ஒரு டாட் இருந்தாலும் இங்கே ஒரு ஃபீல்டிங் இருக்குது, இங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங் இருக்குது. மிஸ் ஃபீல்டிங்கில் ஒரு 2 ரன்னுங்க. மிஸ் ஃபீல்டிங்கில் இங்கே ஒரு 2 ரன்னுங்க. நெக்ஸ்ட் பாலுங்க அரஃபாத் ப்ரோ. நல்லா பாலுங்க, அங்கே நல்ல ஒரு பாலில் அங்கே ஒரு சிங்கிள். அடுத்த பந்து இங்கே ஒரு டபுள்ங்க. நல்ல ஒரு பேட்டிங்க, நல்ல ஒரு டீம் ஒர்க் இருந்தாலே வந்து எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் அந்த டீமை வந்து மேலே மேலே கொண்டு போகலாம். கூலாக இருக்கணும்,
கூலாக இருக்கும். ஹவாலி வாரியர்ஸ் ரிலாக்ஸ் ஆடுங்க சொல்லிட்டேன். நல்ல ஒரு எனர்ஜியோடு ஆடிட்டு இருக்காங்க. ஆஹா ஷாட்டுங்க இங்கே ஒரு ஒவ்வொருத்தரவங்க. சூப்பர் ஃபீல்டிங், சூப்பர் ரன்னிங், சூப்பர் பேட்டிங். ரெண்டு டீமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலசதில்லை. இங்கே ஒரு சிங்கிள்ங்க. சூப்பர் ஃபீல்டிங், சூப்பர் பேட்டிங். 9 ஓவர் முடிவில் 95 ரன்கள், 1 விக்கெட். நல்ல ஒரு பேட்டிங் இருக்குது டீம் கிரிக்கெட்டுக்கு. ஹவாலி வாரிஸும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெண்டு டீமுமே பயங்கரமான டீம். அடுத்த ஓவர் ஆசார் ப்ரோ ஷாட்டுங்க. நல்ல ஒரு விக்கெட்டுங்க, நல்ல ஒரு கேட்ச், சூப்பராக அழகாக அல்வா மாதிரி வந்து விழுந்துச்சு. பக்ருதீன் ப்ரோ 27 பாலுக்கு 35 ரன் கொடுத்துட்டு போகிறாங்க. நல்ல ஒரு ரன் ஸ்கோர்ஸ் பண்ணியிருக்காங்க பக்ருதீன் ப்ரோ. நல்ல பேட்டிங், 35 ஸ்கோர். தாவூத் அசைன் நல்ல ஒரு பால் போட்டு விக்கெட் கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு விக்கெட் எடுத்தாங்க. இப்போ பாம்பே பைசர் இறங்கியிருக்காங்க. டீம் கிரிக்கெட்டோட பாம்பே பைசர் இறங்கியிருக்காங்க. தாவூத் ஹுசைன் நல்ல ஒரு டீம் செட் பண்ணுறாருங்க. நல்ல டீம் செட் பண்ணி பிளானிங்கோட போகிறாரு. ஜஸ்ட் மிஸ் ஆனால் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பால் போட்டிருக்காருங்க. சூப்பர் பால், சூப்பர் பால். நெக்ஸ்ட் பாலுங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. நெக்ஸ்ட் பாலுங்க. ஷாட்டுங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. நல்ல ஒரு ஷாட். பிளானிங் போயிட்டுருக்கு. ஏன்னா எங்கிட்டனே அடிக்கிறது, ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கணுமா இல்லை அங்கிட்ட அடிக்கணுமா வாங்கிட்டு போடுமா சொல்லிட்டு நல்ல ஒரு பிளானிங் போயிட்டுருக்கு. சூப்பர் பேட்டிங். சூப்பர் பார்த்தீங்கன்னாலே எங்களுக்கே தெரியும். அந்த புன்னகையை பாருங்கள். புன்னகை நல்ல ஒரு புன்னகை சினி ப்ரோ. ஹவாலி வாரியர்ஸ் ப்ரோ டீம். ஹவாலி வாரியர்ஸ் டீம் நல்ல ஒரு எனர்ஜியோடு தான் விளையாண்டுருக்காங்க. அவங்களும் 10 ஓவர் முடிவில் 106ங்க, 2 விக்கெட்டுங்க. டீம் கிரிக்கெட் நல்ல ஒரு பேட்டிங் விளையாண்டுருக்காங்க. ஹவாலி வாரியர்ஸ் அதை விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. பயங்கரமாக அவங்களும் ஃபீல்டிங் பண்ணுறாங்க. டீம் கிரிக்கெட்டும் நல்ல ஒரு பேட்டிங் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சிருதில்ல. ஸோ இங்கே பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைசல் பை இறங்கியிருக்காரு. பாம்பே ஃபைசல். இங்கே ஒரு ஷாட்டுங்க.
இங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங்க. ஸோ இங்கே ஒரு சலசலப்பு. நல்ல ஒரு ஓவர் த்ரோவில் 2 ரன் ஓடிருக்காங்க. ஃபைசல் ப்ரோ இறங்கியிருக்காங்க. நல்ல ஒரு ஷாட். நல்ல ஒரு பேட்டிங் இருக்காங்க. அர்ஃபாத் ப்ரோ அங்கே பால் போடுறாரு. அங்கே ஒரு டாட்டுங்க, அங்கே ஒரு டாட். அர்ஃபாத் ப்ரோ அடுத்த பந்தை வீச வருகிறார். ஸ்டைலு தாங்க பயங்கரமாக. ஷாட்டுங்க இங்கே. கேட்சை விட்டுட்டாங்க. ரன் அவுட் ட்ரை பண்ணுறாங்க. ரன் அவுட்டும் கிடைக்கல. ஒரு நோ பால் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங். இங்கே ஒரு சிங்கிள்ங்க. குட் ரன்னிங். அங்கே ஒரு ஓவர் த்ரோ இருக்கா? சார் ஓவர் த்ரோங்க. இந்த ஓவரில் பயங்கரமாக ஓவர் த்ரோங்க. அடுத்த பந்துங்க. ஷாட்டுங்க இங்கே. நல்ல ஒரு ஷாட்டுங்க. 4 எஸ் 4 ரன்கள். நல்ல ஒரு பேட்டிங் இருக்காங்க. சின்னி ப்ரோ பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க. ஹவாலி வாரியர்ஸ் கொஞ்சம் டயர்டாக தெரியுறாங்க. ஸோ நம்பிக்கை விட்டுறாதீங்க யாருமே. நம்மளால் முடியும்னு நினைஞ்சே இருக்குங்க. அந்த நம்பிக்கையோட ஹவாலி வாரியர்ஸ் விளையாடுவாங்க. வெற்றி தோல்வி வீரனுக்கு சகஜம். ஸோ விளையாடுறவங்க எல்லாமே சிறந்த வீரர்கள். பாராட்டக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம். நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு பேட்டிங். டீம் கிரிக்கெட்டும் பயங்கரமான ஒரு ஃபயருங்க. ஹவாலி வாரியர்ஸும் பயங்கரமான ஒரு ஃபயருங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த ஓவர் நஜீப் ப்ரோ. இங்கே ஒரு டாட்டுங்க. ஹவாலி வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா சிறந்த பவுலிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா உமர் ப்ரோ. உமர் ப்ரோவை பற்றி நம்ம சொல்லணும்னா அவர் பேட்டிங் ஆடுறப்ப நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. சொல்லவே தேவையில்லை. அவர் பேர் தான் ராக்கெட். இங்கே ஒரு டாட்டுங்க. உமர் ப்ரோவை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அவர் அடித்தார்னா அப்படியே நின்று அடித்து அப்படியே ராக்கெட் மாதிரி போகும். அதனால அவர் பேரே ராக்கெட் தான். பார்த்தீங்கன்னாலே தெரியுது பேட்டை எப்படி சுழட்டிகிட்டு இருக்காரு. அடுத்த பந்து. நல்ல ஒரு ஷாட்டுங்க இங்கே. பெட்ரோல் பங்க் கிட்ட போயிடுச்சுங்க. பெட்ரோல் பங்க்லேருந்து சண்டைக்கு வர போகிறாங்க. ஐயா தமிழ் தெரிஞ்சால் சண்டை போடலாம், ஹிந்தி தெரிஞ்சாலும் சண்டை போடலாம், அரபி தெரிஞ்சால் கொஞ்சமாக தான் சண்டை போட முடியும். நல்ல ஒரு ஷாட். பாம்பே ஃபைசல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும்.
நெக்ஸ்ட் பால் 6 கொடுத்துட்டு அடுத்த பந்தையும் 6 போடலாமா? அங்கே ஒரு டாட்டுங்க. ஓவர் முடிவில் 127ங்க. 3 விக்கெட் டீம் கிரிக்கெட். நல்ல ஒரு பேட்டிங், நல்ல ஒரு ஃபீல்டிங்க. ஸோ பார்த்தீங்களா, ராக்கெட் அங்கே ஒரு ராக்கெட் விட்ருக்காரு. உருண்டு போயிருக்கு ராக்கெட்டுக்கு. தாஜ் ப்ரோ நெக்ஸ்ட் ஓவர் போடுறாரு. 2வது பால். விக்கெட்டா? விக்கெட். அங்கே ஒரு விக்கெட்டுங்க. ஃபைசல் பாய் அவுட்டு கொடுத்துட்டான் அவங்களுக்கு. எட் 9 பாலுக்கு 14 அடிச்சிருக்காங்க ஃபைசல் ப்ரோ. நெக்ஸ்ட் பேட்மேன் சிவா ப்ரோ இறங்கியிருக்காங்க. ஷாட்டுங்க. ஷாட் 6 ரன்கள். நல்ல ஒரு ஷாட் சிவா ப்ரோவை பற்றி சொல்லணும்னா அடினா அடி இடினாய் அந்த மாதிரி சொல்லலாம். யாருங்க? யார் அவர் தான் போயிடு நல்ல கம்பெனி நிற்கிறாங்க. நெக்ஸ்ட் பால் ப்ரோ போட்டாருங்க ஷாட். இந்த பால் பாருங்க இங்கே போயிட்டுருக்குன்னு. 6. 2 பாலுக்கு 2 6. நான் ஒரு பால் 6 கொடுத்தாருன்னா ஹேட்ரிக் எதிர்பார்க்கலாமா? அந்த ஹேட்ரிக்கை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சிவா ப்ரோக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரே ஒரு 6 அடித்தா மேட்ச் ட்ராவாகவும் 7 ரன் அடித்தா மேட்ச் வெற்றி பெற்றுருவாங்க. சிவா ப்ரோ பார்த்துட்ருக்காரு 6 அடிக்கலாமா இல்லை 4 அடித்து அடுத்த பாலை வின்னிங் ஷாட்டாக ஆற்றலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த பந்தை தயார் கொள்ள வருகிறார் சிவா ப்ரோ. ஷாட்டுங்க, ஆனால் போகலை. ஆஹா, அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங். பார்த்தீங்களா, என் வாய் பழிச்சுதா இல்லை அவர் அடி பழிச்சுதான்னு தெரியல. அதே மாதிரி 4 போயிருக்கு. மேபி இந்த பாலை வந்து வின்னிங் ஷாட் கொடுப்பாரா? சூப்பர், நல்ல ஒரு அடிங்க. அடித்த 3 பந்துமே 2 பால் 6, அடுத்த பால் 4. நல்ல ஒரு அடி. இன்னும் 2 ரன் அடித்தா வின்னுங்க. வின்னிங் ஷாட் கொடுக்குறாளா இல்லை சிங்கிள் அடிச்சுட்டு முடிச்சுட்டு வரான்னு பார்ப்போம். ஆமாங்க, சிங்கிளுக்கு மாற்றி விட்ருக்காங்க. அது யார்? ராக்கெட்டு ஒரு ராக்கெட்டை போட்டு விட்ருவாரா இல்லை பார்ப்பேன் நான். ராக்கெட் ப்ரோ. ஸோ அவாலி வாரியர்ஸ் அவங்களோட தோல்வியை சந்திச்சிட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது தம்பி, நீ எப்படி அப்படி சொல்லலாம்? எந்த சூழ்நிலை எந்த ஒரு நிலைமையிலும் சூழ்நிலைகள் மாறும். அப்படி அந்த தன்னம்பிக்கையோட அவாலி வாரியர்ஸ் வந்து பால் போட்டுட்ருக்காங்க. அவாலி வாரியர்ஸை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, டீம் கிரிக்கெட்டை விட்டு கொடுக்குற மாதிரி. செம்ம டீமுங்க 2 டீமுமே, ஃபயரான டீம். நல்ல ஒரு பேட்டிங் சிவா ப்ரோ. 4 பாலுக்கு 17. செம்ம பேட்டிங். அங்கே ஒரு ரன் எடுத்தால் முடிஞ்சிடும். ஒய்டு கொடுப்பாங்களா இல்லை 6 கொடுக்குமா இல்லை ஒரு சிங்கிள் வைப்பாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு முடிவில் 146, 4 விக்கெட்டுங்க. ஓவரில் வந்து 146 எடுத்து ரன் அடித்து 8 விக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் டீம் கிரிக்கெட் அவாலி வாரியர்ஸோட சேலஞ்சை முறியடிச்ச மாதிரி இருக்குது. ஷாட்டுங்க, அங்கே ஷாட் வின்னிங் ஷாட் அடித்து டீமோட
வெற்றிக்குரிய சின்னத்தை நாட்டிட்டு கை கொடுத்துட்டு டீம் கிரிக்கெட் ஜெயிச்சதை நிரூபிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. நல்ல ஒரு மேட்சுங்க. நல்ல ஒரு மேட்ச். அவாலி வாரிசும் சூப்பராக விளாண்டாங்க, டீம் கிரிக்கெட்டும் சூப்பராக விளாண்டாங்க. 2 டீமுக்கும் சூப்பரான ஒரு வாழ்த்து. நல்ல ஒரு மேட்ச், நல்ல ஒரு மேட்ச். சூப்பராக விளாண்டாங்க எல்லாமே. பார்த்தீங்கனாலே தெரியும், என்னம்மா வந்து விளையாட்டில் வெற்றி தோல்வி இருந்தாலுமே அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பாருங்கள். சூப்பர் பேட்டிங். வெற்றி தோல்வி வீரனுக்கு சகஜம், அதுக்கு இது நல்ல உதாரணம். நம்ம டீமுக்குள்ளே எவ்வளோ சலசலப்பு இருந்தாலும் பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி ஜெயித்தாலும் தோற்றாலும் விஷயம் இருக்குது, அது மாதிரி போயிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங், நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு பேட்டிங்காங்க. அவாலி வாரிஸ் சூப்பராக பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. 146 அடித்து 8 விக்கெட் கொடுத்துருந்தாங்க 16 ஓவரில். அதை முறியடிச்சு டீம் கிரிக்கெட்ஸ் வந்து 16 ஓவரில் 4 பாலில் மிச்சம் வச்சு 4 பால் அடித்து 2 பால் மிச்சம் வச்சு 152 டார்கெட்டாக முடிச்சு போயிட்டுருக்காங்க 4 விக்கெட்டில் கொடுத்து. நல்ல ஒரு பேட்டிங்க, நல்ல ஒரு பேட்டிங், நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு ஃபீல்டிங். தேங்க்யூ.